ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு V1 தமிழ் ஜாப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசோட அரசு மருத்துவக் கல்லூரி, மாவட்ட சுகாதார அலுவலகம், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக இருக்கிற பணியிடங்களை நிரப்புறதுக்கு மீண்டும் ஒரு நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 8th பாஸ் பண்ணவங்க, +2 பாஸ் பண்ணவங்க எல்லாம் கவர்மெண்ட் ஜாப் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷனில் எத்தனை போஸ்டிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணுறது, லாஸ்ட் டேட் என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை தான் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம V1 தமிழ் ஜாப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பண்ணுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட நல்வாழ்வு சங்கம், நீலகிரி மாவட்டம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தான் இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, நீலகிரி மாவட்டத்தில் செயல்படும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, மாவட்ட சுகாதார அலுவலகம் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகிய அலுவலகங்களில் காலியாக உள்ள கீழ்க்கண்ட பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் முற்றிலும் தற்காலிகமாக பணிபுரிவதற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 15/6/2026 அன்று மாலை 5 மணிக்குள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15/6/2026 அன்னைக்கு மாலை 5 மணிக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணிடணும். போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, ரேடியோகிராஃபர், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், ஆடியாலஜிஸ்ட், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், லேப் டெக்னீஷியன், ஆடியோமெட்ரீஷியன், பிசியோதெரபிஸ்ட், ஆடியாலஜிஸ்ட்னு சொல்லி டோட்டலாக 8 போஸ்டிங்க்கு 14 வேக்கன்சிஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. முக்கியமாக ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 5 வேகன்சிஸ் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 45 இயர்ஸ்க்கு உள்ளதாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு சம்பளம் கிட்டத்தட்ட மாதம் 11,000 ரூபா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர். அதுக்கு டோட்டலாக 2 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா +2ல் சயின்ஸ் குரூப் எடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அவங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 17,500 ரூபா வரையும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 14 போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்க மஞ்சூர், ஊட்டி, குன்னூர், நெடுகுலா மற்றும் நிலக்கோட்டையில் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா BSc இல்லைனா டிப்ளமோ இன் ரேடியோகிராஃபர், பேச்சுலர் டிகிரி இன் ஆடியாலஜி, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி முடிச்சவங்களாம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோர்ஸ்லாம் கவர்மெண்ட் ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூட்டில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபுக்கெலாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது, பணியில் சேருவதற்கு சுய விருப்ப ஒப்புதல் கடிதம், அதாவது அண்டர்டேக்கிங் லெட்டர் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, முக்கியமான குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது விண்ணப்ப படிவம் nilgiris.nic.in என்னும் வெப்சைட்டில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். nilgiri.nic.in என்னும் வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து அப்படிவத்தில் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே உரிய பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது விரைவு தபால் ஸ்பீட் போஸ்டில் மூலமாகவோ வரவேற்கப்படுகின்றன. மேற்குறிப்பிட்ட பதவிகளின் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரியை தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர், நம்பர் 38, ஜெயில் ஹில் ரோடு, நியர் சிடி ஸ்கேன், உதகமண்டலம் 643001 அப்படின்ற அட்ரஸ்க்கு நீங்கள் நேரிலையோ இல்லை தபால் மூலியமாவோ உங்களுடைய அப்ளிகேஷனை கொண்டு வந்து சேர்த்திடணும். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான டீட்டெயிலையும் அப்ளிகேஷன் ஃபார்மையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க, மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒரு சில குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது விண்ணப்பதாரர் சமீபத்திய புகைப்படத்துடன் மேல்காணும் விண்ணப்ப படிவத்தினை பூர்த்தி செய்து அத்துடன் சுயசான்று ஒப்பிட்ட சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்பட வேண்டும்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய லேட்டஸ்ட் ஃபோட்டோவை ஒட்டி அதில் நீங்கள் சைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வகுப்பு சான்றிதழ் மற்றும் கல்வி தகுதி சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸை மறக்காமல் ஜெராக்ஸ் எடுத்து இதில் அட்டாச் பண்ணிடுங்க. அதுலேயும் சைன் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நேர்காணல் பதவிகளுக்கு நேர்காணலின் போது அசல் ஆவணங்கள் மற்றும் முன் அனுபவ சான்று சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது உங்களுடைய இன்டர்வியூ அப்போ உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு வந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க கேட்டிருக்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த ஜாபுக்கு உடனே அப்ளை பண்ணுங்கள்.
சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அவங்க கேட்டிருக்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம V1 தமிழ் ஜாப் யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.